சிடிஎஸ்பிவைக்கு 2025ல கேட்ட கொஸ்டின். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கான்செப்டா நம்ம கொஸ்டின் பார்க்க போறோம். எப்படி பார்க்கலான்றது பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஹவு many 4 digit numbers are there having all digit as odd? எல்லா டிஜிட்டும் ஆடா இருக்குன்னா ஆட் நம்பர்ஸ் நமக்கு என்னவா இருக்கலாம்? 1 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5, 7, 9. இந்த டிஜிட் வச்சு தான் ஃபார்ம் பண்ண போறோம். ஆனா நம்ம ஃபார்ம் பண்ண நம்பர் எல்லாம் என்னக்கா 4 டிஜிட் நம்பர்ஸ். அதாவது நமக்கு என்ன சொல்றோம்? 4 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண போறோம். 4 digit numbers. 4 digit numbers நம்ம எப்படி இருக்கலாம்? அதாவது நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல ரிப்பீட்டேஷன் அலோடு, ரிப்பீட்டேஷன் நாட் அலோடுன்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கல. அப்ப நம்ம காமனா போட்டுறணும். ஓகே. ஒருவேளை ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோடுன்னு சொன்னா எப்படி போலாம்னு பின்னாடி போடலாம். இதுல ரிப்பீட்டேஷனை பத்தி கொடுக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பிளேஸ்ல ரிப்பீட்டேஷன் வரலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பருக்கு 1 வரலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 3 வரதுக்கு பாசிபிள் இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு, 9 இருக்கு. அடுத்த பிளேஸ்ல அதே போல 1 வரலாம், 3 இருக்கும், 5 வரலாம், 7 வரலாம், 9 வரலாம். அடுத்த பிளேஸ்ல பாருங்க 1 3 5 7 9. அடுத்து 1 3 5 7 9. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 5 நம்பர்ஸ்க்கான பாசிபிலிட்டி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 5 நம்பர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அகைன் இந்த தேர்ட் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 5 வரதுக்கு 5 நம்பர்ஸ் பாசிபிள் இருக்கு. அடுத்துல 5 நம்பர் பாசிபிள் இருக்கு. அப்ப நம்மளோட ஆன்சர் என்ன இருக்கலாம்? 5 into 5 into 5 into 5ன்னு சொல்லலாம். அப்ப ஆன்சர் 25 into 25. 25 into 25 என்ன சொல்லலாம்? 625 வந்துடலாமா? அப்ப 625. அப்போ நமக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல பார்க்கும்போது 625 வேஸ் இருக்கு. ஒருவேளை நோ ரிப்பீட்டேஷன், ஓகேவா? அதாவது என்ன சொல்லலாம்? நோ ரிப்பீட்டேஷன் டிஜிட்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. நோ ரிப்பீட்டேஷன் டிஜிட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி யோசிப்பீங்க நீங்க இது? அதாவது நமக்கு பொறுத்த வரைக்கும் 4 டிஜிட் நம்பர் தான் ஃபார்ம் பண்ணும். ஆனா கொடுக்கப்பட்டது 5 நம்பர்ஸ் இருக்கு. என்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு? நமக்கு 1 3 5 7 9. அதாவது 7ன்னு சொல்லிடலாம், 9 வந்துடும். ஸோ அப்போ வேஸ் எப்படி போலும்? அந்த நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? இதுல 5 நம்பர்ஸ் இருக்கு, எனக்கு 4 பிளேசஸ் தான். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு எப்படி சொல்லிடும்? அதாவது 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 மைனஸ் 4 ஃபேக்டோரியல். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? 5 ஃபேக்டோரியல்னு சொல்லிடலாம், டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல். இதோட ஆன்சர் எப்படி போடும்? நார்மலா சரி நான் இங்க கொண்டு வந்தேன். இதோட ஆன்சர் ஈக்குவல் டு நமக்கு எப்படி வரலாம் பாருங்க. அதாவது 5 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன வரும்? 120 டிவைடட் பை 1. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கலாம் ஆன்சர்? 120 வேஸ்ன்னு வந்துடும். ஆனா ஆப்ஷன் பாருங்க டியும் இருக்கு. ஆனா நமக்கு ரிப்பீட்டேஷன், அதாவது ரிப்பீட்டேஷன் நன் ஆஃப் த ரிப்பீட்டேஷன் இஸ் நோ ரிப்பீட்டேஷன் டிஜிட்ஸ்னு கொடுத்துருந்தா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 120 வந்திருக்கும். இதுல அது மாதிரி கொடுக்காதனால நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 625 வரும். ஒருவேளை இதுல நன் ஆஃப் த டிஜிட் இஸ் ரிப்பீட்டட்னு கேட்டா நீங்க இப்படி யோசிச்சிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? சரி, ஓகே, நோட் பண்ணிக்கோங்க.